அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். மகன் மிதுனை காப்பாற்ற டெல்லி விரைந்த எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி எவரிடமும் அறிவிக்காமல் இன்று காலை 10:30 மணி அளவில் டெல்லிக்கு சென்றதாக கூறப்படுகிறது. எப்பொழுதும் அவர் 11 மணி விமானத்திற்கு 10:45 வருவார் என்று கூறப்படும். ஆனால் இந்த முறை எவருக்கும் அறிவிக்காமல் 10:20 வந்துவிட்டார். மேலும் எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்கின்றார் என்றால் அவரது ஆதரவாளர்கள் வழி அனுப்ப வருவார்கள். அப்படி எவரும் வரவில்லை. எடப்பாடி பழனிசாமி 11 மணிக்கு டெல்லி புறப்பட்டு சென்றார். அங்கு செய்தியாளர்கள் அவரிடம் வினவிய போது, டெல்லியில் அதிமுகவினுடைய தலைமை அலுவலகம் கட்டப்பட்டுள்ளது. அந்த திறப்பு விழாவே காணொலி காட்சியின் மூலமாகத்தான் நடைபெற்றது. இந்த கட்டடத்தை பார்வையிடுவதற்காக வந்துள்ளேன் என அறிவித்திருந்தார். மேலும் இன்று சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றுள்ளார். அவர் யாரையெல்லாம் சந்திப்பார் என்பது நமக்கு தெரியும். அவ்வாறு சந்திக்கும் பொழுது தமிழகத்தில் இருமொழிக் கொள்கையைத்தான் அமுல்படுத்த வேண்டும், மும்மொழி கொள்கையை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என அவர் அறிவிக்க வேண்டும். அவ்வாறு ஒருவேளை அவர் அறிவித்தால் அவரை பாராட்டுவதற்கு தமிழக மக்களே இங்கு தயாராக உள்ளார்கள். இதில் அரசியல் பேதமின்றி அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்ற பின்பு 3:30 மணி அளவில் எஸ்பி வேலுமணி, கேபி முனுசாமி என்ற இருவரும் டெல்லிக்கு விரைந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இவர்கள் மூவரும் அமித்ஷாவை சந்தித்து பேச திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. எடப்பாடி பழனிசாமி கடந்த 6 மாத காலமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேச நேரம் கேட்டிருந்தார். ஆனால் அவருக்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை. எடப்பாடி பழனிசாமியின் மகனான மிதுனுடன் மட்டுமே அமித்ஷா அவர்கள் பேசியிருந்தார். அது கூட அண்ணாமலையால் நிகழ்ந்தது. அதன் பின்பு தமிழகம் இருமுறை வந்தார். இருமுறையும் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்க நேரம் கேட்டிருந்தார். ஆனால் நேரம் ஒதுக்கவில்லை. எஸ்பி வேலுமணியோடு மட்டும் பேசியிருந்தார். இதுபோன்ற சூழ்நிலையில் அமித்ஷாவை சந்தித்து பேச எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. அரசியல் வட்டாரங்கள் தெரிவிப்பது என்னவென்றால், எடப்பாடி பழனிசாமியின் சம்பந்திதான் ராமலிங்கம் என்பவர். எனவே எடப்பாடி சம்பந்தியினுடைய மகளைத்தான் ராமலிங்கம் அவர்களின் மகனும் திருமணம் செய்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியினுடைய உறவினராக இருப்பதோடு மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு நீண்ட நெடுங்காலமாக நண்பராகவும் இருந்து வருகிறார். தமிழகத்தில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை டெண்டர்கள் அனைத்தையும் இவர்தான் எடுத்து நடத்தி வருகிறார். இதுபோன்ற சூழ்நிலையில்தான் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு ராமலிங்கம் வீட்டில் மிகப்பெரிய சோதனை நடத்தப்பட்டது. அப்பொழுது 650 கோடி ரூபாய் சொத்து சிக்கியதாக கூறப்படுகிறது. இந்த சொத்துக்கள் அனைத்தும் அவரது மகள்களின் பெயரில் வருகிறது. மேலும் இதனால் எடப்பாடி பழனிசாமியின் மகனான மிதுனுக்கும் பாதிப்பு ஏற்படும் என்று கூறப்படுகிறது. தென்னிந்தியா முழுமைக்கும் மிகப்பெரிய கட்டுமான தொழில் நிறுவனத்தை இவர்கள் நடத்தி வருகிறார்கள். இதில் கணக்கில் வராத ஏராளமான சொத்துக்கள் மற்றும் ஆவணங்கள் மத்திய அரசிடம் சிக்கியுள்ளது. அமலாக்கத்துறை இவற்றை வைத்து மிக விரைவில் இவர்களின் மீது நடவடிக்கை எடுக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது. ஒருவேளை கேபி ராமலிங்கத்தினுடைய சொத்துக்களை முடக்கினால் வரும் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பணபலன் கிடைக்காது என்றும் கூறப்பட்டு வருகிறது. கேபி ராமலிங்கம் போன்றவர்கள்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு பண உதவிகளை செய்து வருகிறார்கள் என்றும், பண உதவியை செய்யக்கூடிய முக்கிய புள்ளியை டார்கெட் செய்து அமுக்கிவிட்டால் பண உதவி இல்லாமல் அதிமுக வெற்றி பெறுவது இயலாது. எனவேதான் எடப்பாடி பழனிசாமியை வளைக்க மத்திய அரசு இதுபோன்ற ஒரு திட்டத்தை கையில் எடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமியும் டெல்லி விரைந்துள்ளார். மேலும் இதில் கேபி ராமலிங்கம் சிக்கினால் அதில் எடப்பாடி பழனிசாமியின் மகனுக்கும் சிக்கல் வரும் என கூறப்படுகிறது. இதனை தவிர்ப்பதற்காக டெல்லி விரைந்துள்ள எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே அமித்ஷா அவர்கள், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியை உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டிருந்தார். அதற்கு இதனால் வரையிலும் எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்துக் கொண்டிருந்தார். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியை அமித்ஷாவை சந்தித்து பேச உள்ளதால் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி உறுதியாகிவிட்டது என்றே கூறப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற பேச்சுவார்த்தையும் அங்கு நடைபெறும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு பக்கபலமாக எஸ்பி வேலுமணியும் கேபி முனுசாமியும் சென்றுள்ளார்கள். இவர்களும் அமித்ஷாவோடு ஆலோசனை நடத்துவார்கள் என்று சொல்லப்பட்டு வருகிறது. பாரதிய ஜனதா கட்சியின் அதிக செல்வாக்கு பெற்ற ஒரு அதிமுக பிரமுகராக எஸ்பி வேலுமணி செயல்பட்டு வருகிறார். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களோ மத்திய அமைச்சர்களோ சென்னை அல்லது தமிழகத்தின் எந்த பகுதிக்கு வந்தாலும் தமிழகத்தில் உள்ள அரசியல்வாதிகளில் சந்திக்கக்கூடிய முக்கிய நபராக எஸ்பி வேலுமணி உள்ளார். எனவேதான் எஸ்பி வேலுமணியும் சென்றுள்ளார் என்று கூறப்படுகிறது. மிக விரைவில்